ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின். ஸோ அவர் நம்ம கார்த்திக் தான் வந்து 70s பீரியடில் அந்த ஒரு கெட்டப் போட்டால் அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும்னு சொல்லி ரொம்ப சிஜி பர்சனோட உட்காந்து இந்த ஆட்டோமேட்டிக் இதில் ஏஐலாம் ஒர்க் பண்ணி நிறைய ஹீரோயின்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சு அவர் ஒர்க் பண்ணி பார்த்தாரு. அதில் அவங்க மேகா ஆகாஷ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆனாங்க அந்த 70 கெட்டப்புக்கு. ஸோ அவங்க வந்து அந்த கெட்டப் காமிச்சு முடித்தோடனே நான் வந்து சொன்னேன், சூப்பராக இருக்காங்க, செம்மையாக இருக்குது அந்த கெட்டப்பு, அந்த பீரியடில் இருக்கிற ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக நடித்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அவங்க. அதுவும் என்னை விட கார்த்திக் வந்து என்னை விட நம்ம வில்லன் தமிழ் சார் கூட தான் நிறைய காம்பினேஷன் வச்சுருந்தார், என் கூட ரொம்ப கம்மி தான். ஆனால் இவங்க கெட்டப்லாம் போட்டுட்டு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் அப்போ பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நல்லா அப்போ கொஞ்சம் குளிர் சீசன் அப்போ நாங்கள் எடுக்கும்பொழுது அப்போ நான் சொன்னேன், எல்லாருமே வந்து சொன்னாங்க கேரவனில் ஹீரோயின் செம்மையாக இருக்காங்க அந்த 70s லுக்கில் வந்து பாருங்கன்னாங்க. சரி நானும் வந்துட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்தேன். அப்போது குளிர் சீசன்றதுனால டேரக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு குளிர்துன்ட்டு கூல் சுரேஷோட குலாவ் கொடுத்துட்டாரு. குல்லா இல்லை, குல்லா போட்டது ஒரே ஆள் கூல் சுரேஷ். அதுக்காக அவன் குல்லாவையா கொடுப்பேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் கெட்டப்பில், இன்னும் இவ்வளோ அசிங்கமான ஒரு குல்லாவை போட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த நான் சொன்ன குளூரில் உங்களுக்கு தண்ணி வந்தால் கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அந்த குல்லா கைட்டு அவன்கிட்ட கொடுத்துருங்க. அவன் வேறு அந்த குல்லாக்காக பின்னாடியே பார்த்து சுற்றின்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ ஆச்சு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, அண்ட் மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. ஏன்னா அப்பப்போ நன்றி சொல்லிட்டா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். 80s லுக் முடிஞ்சது, இப்போ 70s நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் வடக்குப்பட்டி ராமசாமி பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்க்கறதுக்கே டானாக்கார மாதிரி தான் இருப்பார், போலீஸ்காரர் மாதிரி தான் இருப்பார். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் மற்றும் நடிகர் தமிழ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.